செய்கிறவர்கள் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று, கர்த்தரின் கண்களுக்கு மறைவாக இல்லாதவர்கள். கர்த்தரின் கண்களுக்கு மறைவாக இல்லாதவர்கள், அவர்களால் தான் தேவ சித்தம் செய்ய முடியும். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக இருந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 1 வசனத்தில் இந்த வசனத்துக்குரிய காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் சொல்லியிருக்கு, புருஷர்கள் பரிசுத்தமான தங்கள் கைகளை உயர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கையை தேவ சமூகத்தில் உயர்த்தும் போது இந்த கையில் கரை இருக்கக்கூடாது. இந்த கையில் என்ன இருக்கக்கூடாது? கரை இருக்கக்கூடாது. கைகளினால் பாவங்கள் செய்திருக்கக்கூடாது. இரத்தக்கரை படிந்திருக்கக்கூடாது. இந்த கைகள் பரிசுத்தமானதாக இருந்தால் தான் நீ கையை விரித்தாலும் அந்த விரித்த கைக்கு ஆண்டவர் செவி கொடுத்து, நீ ஏன் கையை விரிக்கிறாய் என்ற ஆண்டவர் அறிந்து அதற்கு பதில் கொடுப்பார். இப்படி கையை நீட்டினா வண்டி நிற்கும். அல்லேலூயா, ஆமென். 2 கையை உயர்த்தினா நான் சரண்டர் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஒருத்தனை ஒன்றும் செய்ய மாட்டான். அப்போ இந்த கைக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த கையை கொண்டுதான் கையை தட்டி கர்த்தரை பாடுகிறோம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன் கையை தட்ட தட்ட இந்த கையில இருந்து ஒரு ஓசை வரும். அது கரைபடிந்த ஓசையாக இருக்கக்கூடாது. வட்டிக்கு கொடுத்து வாங்குகிற கையாக இருக்கக்கூடாது. கொலைபாதகத்தை செய்கிற கையாக இருக்கக்கூடாது. திருடுகிற கையாக இருக்கக்கூடாது. தவறானவைகளை எழுதுகிற கையாக இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் இங்கே ஒரு விசுவாசி, அவர் ஒரு ரிட்டையர்டு வாத்தியார், அவர் ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தார். எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விரல்ல இருந்து சொட்டு சொட்டாக தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னதுக்கு சார் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இந்த விரல்ல இருந்து வடிகிற தண்ணி நிற்க மாட்டேங்குது. நான் எவ்வளவோ டாக்டரை போய் பார்த்துட்டேன், எவ்வளவோ நான் மருத்துவம் பண்ணிட்டேன், ஆனால் இந்த கையில் இருக்கிற வடிகிற தண்ணி நிற்க மாட்டேங்கு. சொட்டு சொட்டாக வடிஞ்சிக்கிட்டு, இந்த கை இப்படி தான் இருக்கும், அதிலிருந்து சொட்டு சொட்டாக வடியும். இப்போ அவர் முதல்ல எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அவர் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு போவார். இந்த இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு வரையிலெல்லாம் என்னைய காலையிலே பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போவார். இப்போ ஒரு நாள் அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த விரல்னால நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். ஹேவ் யூ டன் எனி மிஸ்டேக் பை திஸ் ஃபிங்கர்? இந்த விரல்னால ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா? முதல்ல இல்லை அப்படி இப்படின்ட்டார். அப்படி கொஞ்சம் காலப்போக்கில் நான் அவர்கிட்ட ஒன்று ஒன்றா கேள்வியை கேட்டு நோண்டி எடுக்கும்போது, இந்த எல்லாருக்கும் கள்ள பெட்டிஷன் போடுறதுல அவர் நம்பர் 1ன்னு கேள்விப்பட்டேன். யாருக்கு விரோதமாகவும் உடனே பேனா எடுத்து எழுதிடுவார், கள்ள பெட்டிஷன் எழுதிடுவார். அப்போ இந்த கள்ள பெட்டிஷன் எழுதுகிறதுல அவர் நம்பர் 1 பர்சன். இப்போ ஒரு நாள் அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் யாருக்கு விரோதமாக கள்ள பெட்டிஷன் எழுதுனீங்களோ அவங்கள நினச்சி அவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் சார், இல்லைன்னா உங்களுக்கு இது குணமே ஆகாது. ஆகவே நீங்கள் இதை மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க. கள்ள பெட்டிஷன் எழுதக்கூடாது, எழுதியிருக்கக்கூடாது. நீங்கள் கள்ள பெட்டிஷன் எழுதிட்டீங்க, இப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை
உங்களால் பாதிக்கப்பட்டவங்க உங்களை சபிச்சிருப்பாங்க. யாருன்னே தெரியாமல் எனக்கு விரோதமாக இப்படி ஒரு கள்ளப்பெட்டிச்சம் ஒருத்தன் எழுதிட்டானே, அவன் வழங்குவானா, நல்லா இருப்பானா அப்படின்னு பொறுமை இருப்பாங்க. அதுக்கு தான் பிறருக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. அப்போ அவர் அப்படியே யோசிச்சுட்டு, ஆமாம் பாஸ்டர், நான் நிறைய கள்ளப்பெட்டிஷன் எழுதுவேன். இப்போ அதுதான் இங்கே வினையாக வந்து நிற்கி. இந்த விரலில் இருக்கிற தண்ணீர் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட? முதல்ல கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் யாருக்கு விரோதமாக செய்தீங்களோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் அப்படியே யோசிச்சுட்டு, சரி நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன், நான் திருந்திட்டேன், நான் இப்போ திருந்திட்டேன். இப்போ நீங்கள் திருந்திட்டீங்க, ஆனால் செய்ததனுடைய வினை வந்து அது நிற்காது. இந்த பூலோகத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது பரலோகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. இந்த பூலோகத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதனுடைய பலன் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கும். பரலோகம்னா நம்ம இங்கே தப்பு செஞ்சவங்களாம் பரலோகத்தில் கொண்டு கர்த்தர் வைக்க மாட்டார். நியாய தீர்ப்பு அந்த நியாயாசனத்துக்கு முன்னால் வந்து அது நிற்கும். அதனால இங்கேயே அதை சரிப்படுத்திடணும். அதுக்கு தான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு யார் இருதயத்தை வேதனைப்படுத்தி இருந்தோமோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அவங்க உள்ளத்தில் இருக்கிற வேதனை நீங்கணும். கர்த்தருக்கு விரோதமாக செய்யிருந்தா கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளு. மனுஷனுக்கு விரோதமாக இருந்தால் மனுஷன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. தீமை செஞ்சிருந்தா அந்த தீமைக்கு பரிகாரம் பண்ணு. இல்லையா அதனுடைய விளைவை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அது இன்றைக்கு இல்லைனாலும் சரி, 20 வருடம் கழித்துனாலும் சரி, அல்லது 30 வருடம் கழித்தனாலும் சரி, அது உன் தலையில் வந்து விடியாமல் போகாது. நீ இன்னைக்கு சேட்டை பண்ணலாம், நீ என்ன வேணாலும் நீ செய்யலாம், ஆனால் அத்தனைக்கு உரிய பலன் அங்கே வந்து சேரும். அதுக்கு தான் நியாய தீர்ப்புன்னு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாளில் யாரும் தப்ப முடியாது. அதுக்கு தான் இங்கேயே கண்டிஷன் பண்ணி உங்களை வளர்க்குறதுக்கு காரணம். நீ இங்கே நான் என்கிட்ட ஏச்சு வாங்கினா ஆண்டவர்கிட்ட நீ ஏச்சு வாங்க மாட்டேன், ஏன்னா திருந்திடுவேன். என்னைய நீ ஏமாத்திக்கிட்டு அலைஞ்ச அப்படின்னா அவர் உன்னைய பிடிச்சார் அப்படின்னா அவ்வளோதான், நீ தப்ப முடியாது. இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவம்னா அப்படியே ஒரு ஜாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, very very seriously you have to consider, because we are going to live a long life in heaven. நீண்ட காலமாக யுகா யுகமாக, for many dispensation we are going to be in God's presence. தேவ சமூகத்தில் போய் நம்ம இருக்க போகிறோம். அதற்கு இங்கே இருக்கிற நாம் சரிவர காரியங்களை செய்து சீர்படுத்தி கொண்டு வாழ்ந்தால் இந்த உலகத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவார். அங்கே அவருக்கு முன்னால் மேன்மையான சாரத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைப்பார். அதுக்குத்தான் நாம் சில கட்டுப்பாடுகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, தேவசித்தம் செய்கிறவர்கள் யார் அப்படின்னா கைகளிலே கரை இல்லாதவர்கள், கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக இல்லாதவர்கள். மனுஷன் புகழணும்னு எதையாவது நீங்க பண்ணிட்டு அலைஞ்சிங்கன்னா மனுஷன் புகழ்ந்துருவான், உங்களை பாராட்டிடுவான். ஆனா என் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே நீ கனவீனம் பண்ணப்படுவாய். நமக்கு மனுஷன் புகழ்கிறதை விட நம்மை ரட்சித்த நமக்காக ஜீவனை கொடுத்த ராஜாதி ராஜா இயேசு உன்னை புகழ வேண்டும், என்னை புகழ வேண்டும். அதுதான் நமக்கு பிரதானம். அல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படின்னா மனுஷன் புகழ்வதற்காக செய்யப்படுவது அல்ல. நேற்றைக்கு இந்த மலருடைய வருங்கால மாமனார் மாமியாரும் வந்து கார்டு கொடுத்துட்டு போகும்போது பாஸ்டமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த பியூட்டிஷியனை கூப்பிட்டு தயவு செய்து அவன் முகத்தை கெடுத்துறாதீங்க, அதுக்கு ஒரு 3000 ரூபா 5000 ரூபாயும் தெண்டம், அதை காணிக்க போட்டால் கூட அது நமக்கு திரும்ப 1000 மடங்கு திரும்ப வரும்.
அதை நீங்கள் செய்திடாதீங்க. ஐப்ரோ ப்ளக் பண்ணி கண்ணு வீங்கிரும். இல்லாத பவுடர்லாம் போட்டு முகர கட்ட வேற மாதிரி போயிடும். ட்ரெஸ்ஸை பார்த்தா காலங்கோலமாயிரும். நீங்கள் அதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. அவங்க 2 பேருமே சொன்னாங்க, இல்லைம்மா நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். நமக்கு இயற்கையாக என்ன அழகு இருக்கிறதோ அந்த அழகு. ஒரு நாள் கூத்துக்கு வேஷம் போட்டு கர்த்தருடைய சாபத்தை நம்ம வாங்கப்படாது. இன்றைக்கி அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. ஆண்களும் போகிறாங்க ஃபேஷியல் பண்ணுறதுக்கு, பெண்களும் போகிறாங்க. ஃபேஷியல் மட்டுமா பண்ணுதாங்க? என்னெல்லாம் அந்த திருமணம் அப்படிங்கும்போது என்னெல்லாம் சேட்டைகள் நடக்குது. நிறைய சொல்லி விட்டேன், தயவுசெய்து இதெல்லாம் செய்யாதீங்க. நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லத்தான் முடியும், கேட்கலன்னா நம்ம என்ன முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. திருமணம் ஒரே ஒரு நாள், ஃபியூ ஹவர்ஸ். அதுவும் கூட திருமணங்கள்லாம் பெந்தகோஸ் திருமணங்கள்லாம் எப்படின்னா 1 மணி நேரத்தில் படாபட்டுன்னு அப்படி கூட்டி வச்சு அந்தாக்கில் அனுப்பி. இல்லை, நீ எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறாயோ அவ்வளவுக்கு உனக்கு கிருபை கிடைக்கும். தேவ வல்லமை உனக்குள்ள வரும், தேவ பிரசன்னம் உனக்குள்ள வரும், ஆலோசனைகள் கிடைக்கும். சும்மா என்னமோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறது அல்ல. அறிவுரைகள் இருக்கணும், ஆசீர்வாதங்கள் இருக்கணும், வாழ்த்துக்கள் இருக்கணும். அல்லேலூயா. திருமணத்தில் ஆசீர்வாதங்களை சொல்லணும், வாழ்த்துக்களை சொல்லணும், அறிவுரைகளை சொல்லணும். அறிவுரை சொல்லலை அப்படின்னா அந்த பிரசங்கம் பண்ணினவரை கர்த்தர் அங்கே கணக்கு கேட்பார். இத்தனை ஜனங்கள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் சேத்தரி புத்தி ஏன் சொல்லலை, அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏன் நீ புத்தி சொல்லலை, கர்த்தர் கேட்பார். அதுக்கு அன்னைக்கு நம்ம கணக்கு கேட்கணும், கணக்கு கொடுக்கணும். இங்கே செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். நம்ம என்ன வேணாலும் உலகம் புகழணும். அது அக்கா சொன்னாலும் அம்மா சொன்னாலும் ஆட்டுக்குட்டி சொன்னாலும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏசுநாதருக்கு முன்னால் கணக்கு கொடுக்கல நம்ம சொந்தக்காரங்களோ, நம்ம உறவினர்களோ, நம்ம சபை மக்களோ அல்லது இன்னொரு ஊழியக்காரனோ வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. நீ தனிமையாக அந்த நியாய தீர்ப்பை ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டும். நோ ரெக்கமெண்டேஷன். அல்லேலூயா, ஆமென். தனியாக நின்று நீ அதை சந்தித்தாக வேண்டும். அங்கே நீ நிற்கும் போது என் ஆண்டவருடைய முகம் கிருபை பொறிதனாய் இருக்காது. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது வெண்கலம் போல முகத்தை வைத்துக் கொண்டு அவர் நம்மிடத்தில் நீதி கேட்பார். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காக உபதேசத்தை நளினமாகவும் மெலினமாகவும் நாம் பண்ணிவிடுகிறோம். அப்படி பண்ணுகிறதுனால வர்ற ஆபத்து என்ன அப்படின்னா, இளக்காரங்கள் பெருகி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம். திருமணங்கள்ல அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த திருமணங்கள்ல வேஷம் தரிக்க வேண்டாம். நமக்கு தேவ பிரசன்னம் இறங்கி வரணும். கல்யாணத்தில் தேவ பிரசன்னம் இறங்கி வந்தா உன் வாழ்நாள் முழுவதிலையும் ஆண்டவர் அவர் பிரசனத்தை இறக்கி உன் குடும்ப வாழ்க்கையில், உன் தாம்பத்தியத்தில், நீ வாழுகிற வாழ்க்கையில், வேலையில், எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். நீ நன்றாக இருப்பாய். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கணுங்க பெண்ணு மாப்பிள்ளை. எதுக்கு நம்ம ஒரு 2-2.5 மணி நேரம் ஏன் நடத்துகிறோம்? நான் திருமணத்தை நடத்தணும்னு கேட்டால் சொல்லிடுவேன், எனக்கு 20 நிமிடம் அதை நடத்துவதற்கு வேண்டும், 40 நிமிடம் பிரசங்கம் பண்ணுவதற்கு வேண்டும். ஸோ எனக்கு மட்டும் 1 மணி நேரம் வேணும். அதுக்கப்புறம் வாழ்த்து சொல்கிறது, அதுக்கப்புறம் வசனம் வாசிக்கிறது, பாடுறது, ஆராதிக்கிறது, இதெல்லாம் வேற. ஏன் அப்படின்னா நாம் அன்றைக்கு அந்த திருமணத்தில் வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போடுறோம். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, மனைவி எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து எப்படி வாழணும், இவர்களிலிருந்து என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவர் எதிர்பார்க்கிற நோக்கம் என்ன, இதையெல்லாம் நம்ம மைண்டில் போட்டு விட்டுறணும். அது உள்ள மைண்டில் கிடக்கும். ஒரு நாள் அது கிரியை செய்யும்.
அல்லேலூயா. அதனால தான் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ நாம் திருச்சபையாக ஒரு விவாகத்துக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கோம். அது என்னன்னா, நம்முடைய பரம மணவாளனாகி இயேசு வருகிறார். அவர் வரும் பொழுது பரிசுத்தாவியானவர் நம்மை அவர் அழைத்து கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் திருச்சபை அவர் கையில் ஒப்படைப்பார். அது வரைக்கும் ஆவியானவர் திருச்சபையில் அசைபாடி கொண்டிருப்பார். அதனால தான் நீ ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஏனென்றால் நீ ஆவியில் நிரம்பி இருந்தால் தான் கர்த்தர் உன்னை எடுத்துக்கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் மணவாளனாகிய கிறிஸ்துவின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்க போகுது. அங்க ஒரு திருமணம் நடக்க போகுது. அந்த திருமணத்திற்கு நாம் நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் அந்த தேவ சமூகத்துக்கு போறதுனால நம்முடைய கைகள் எப்படி இருக்கணும்? நீ கையை விரித்தாலும், ஆமென், என் கண்களை நான் உன்னை விட்டு மறைக்கிறேன். நமக்கு எப்பொழுதும் தெரிய வேண்டியது ராஜாவினுடைய முகம் நமக்கு தெரிய வேண்டும். அதனால தான் குடும்பத்தில் தனி ஜெபம் பண்ணணும். கணவனும் ஜெபம் பண்ணணும், மனைவியும் ஜெபம் பண்ணணும். குடும்பமாக ஜெபம் 3 ஜெபம் இருக்கணும். கணவன் தனியாக ஜெபம் பண்ணணும், மனைவி தனியாக ஜெபம் பண்ணணும், குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணணும். காரணம், உன் தேவனுடைய கண்கள் உனக்கு கண்களிலே நீ மறைவாக இருக்கக்கூடாது. அவர் கண்களுக்கு நீ தெரிய வேண்டுமென்றால் அவர் உன்னை விட்டு கண்களை மறைக்க கூடாது. பாவம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், அநியாயக்காரர்கள், பாவிகள், துன்மார்க்கர் கண்களை அவர் அவர்களை விட்டு கண்களை மறைப்பார். He will hide his face from such people. அப்படிப்பட்டவங்களுக்கு முகத்துக்கு முன்பதாக அவர் நிற்க மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு ஆண்டவர் தெரியணும், அவர் கண்ணுக்கு நம்ம தெரியணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். தினந்தோறும் அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். முழங்காலில் நின்று ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த தேவ சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள வரும். அவர் நம்மை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம அவருடைய பார்வைக்கு நாம் மறைந்திருக்க கூடாது. 2 விஷயம் வேதம் சொல்லுது. ஒன்று, தேவனுடைய கண்களுக்கு நீ மறைவாக இருக்கக்கூடாது. இன்னொன்று, உன் போதகர் உனக்கு மறைந்திருப்பதில்லை. போதகருக்கு முன்னால வந்து நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால நிற்கணும், போதகருக்கு முன்னால நிற்கணும். கர்த்தரும் கண்களை மறைவாக்க கூடாது, உன் போதகரும் தன் கண்களை உன்னை விட்டு மறைக்க கூடாது. சொன்னதை கேட்கல, சொன்ன பேச்சு கேட்கல, சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா கண்களை மறைத்து தான் போக வேண்டியிருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். ஜெபம் நிறைய பண்ணுவாங்க. அப்பா, சிலரெல்லாம் வர்ணித்து ஜெபம் பண்ணுறதை பார்த்தா அதெல்லாம் நமக்கு இமேஜின் கூட பண்ண முடியாது. ஆனால் அந்த ஜெபம் பண்ணதுக்கு ஒரு 5% அவங்க வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக இருக்குமான்னா இருக்காது. ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டில் போனவனா புருஷங்கத்தை ஏற்று நிற்பாங்க, மனைவிக்கிட்ட அவன் ஏற்று நிற்பான், மனைவிக்கிட்ட அன்பாக இருக்க மாட்டான், புருஷனுக்கு அவன் அடங்க மாட்டான். அடங்காப்பிடாரி எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படுமா? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். I will not listen to your prayer even though you pray so much. ரொம்ப நீ ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க, ஏப்பா அவளா ரொம்ப ஜெபம் பண்ணுவாள், இவனா பயபக்தியான மனுஷம்லா அப்படிமா. இங்கே பயபக்தி இல்லை, உன் வீட்டில் நீ பயபக்தியாக இருக்கணும், நீ வேலைக்கு போகிற இடத்துல பயபக்தியாக இருக்கணும், 4 பேரை பார்க்கும்போது அங்கே பயபக்தியாக இருக்கணும். தேவன் அதைத்தான் பார்க்கிறார், உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அந்த ரத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், தேவனுக்கு விரோதமான பாவ செயல்கள் கைகளினால் செய்கிறோம். பரிதானம் வாங்குகிறோம்,
லஞ்சம் வாங்கிறது, அடுத்தவங்க படத்தை கொள்ளையடித்து அந்த படத்தை எடுக்கிறது, அநியாயமான காரியங்களை செய்கிறது. நான் சொன்னல ஒரு வாத்தியார், அவர் கடிதம் அது என்ன கடிதம், அடுத்தவங்கள பற்றி எழுதுறதுக்கு என்ன கடிதம், மொட்டை கடிதம். ரைட், தட் இஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ட். மொட்டை கடிதம். அடுத்தவங்களை பற்றி கெடுத்து மொட்டை கடிதம் எழுதுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொன்னார், பாஸ்டர் ஐயா நான் நிறைய மொட்டை கடிதம் எழுதியிருக்கேன். நான் சொன்னேன், நீங்கள் களிம்பு போட்டாலும் சரி, நீங்கள் வேறு எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும், ஐக்ரவுண்டில் போய் மருந்து கொடுத்தாலும் சரி, இது சாபங்க, இது மருந்துனால சரியாகாது. இந்த கையில் இருக்கிற நீர் நிற்கணும் அப்படின்னா இதற்கு நோ மெடிசன். நான் ஜெபம் பண்ணாலும் அது கேட்கப்படாது சார். இது ஒரு சாபத்தினால் வந்த வியாதி. சாபம் முத்தும் போது என்ன அது வியாதியாக மாறிடும். அப்போ நான் என்ன செய்யன்னாரு, நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சரி, நான் மன்னிப்பு கேட்டுறது. நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு என்கிட்ட ஜெபம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீர் வடிகிறது உங்களுக்கு நின்று போகும் அப்படின்னு. அல்லேலூயா, ஆமென். பழைய விசுவாசிகளுக்கு அந்த வாத்தியார் சிஸ்டர் டேசிக்கு தெரியும்ல, பூ பண்ணி சார், சிஸ்டர் ராஜாதிக்கு தெரியும், பிறகு ஜி சாமிகளுக்கு தெரியும், பழைய ஆட்களுக்கு தெரியும். அவர் அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு எனக்கு எப்படியாவது குணமாகணும். நான் ஒரு நாளைக்கு எத்தனை துணி தான் சுற்றுறது, எத்தனை துணி சுற்றினாலும் தண்ணி வடிஞ்சு ஈரமாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவருக்கு அந்த கையில் இருந்தது கம்ப்ளீட்டாக சுகமாச்சு. சாபம் நீங்கிடுங்க. அதாவது சாபத்தினால் வந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எந்த டாக்டராலையும் அதை ட்ரீட் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு ஒரு இன்னொரு மிஸ்டேக் பண்ணார். இங்கே ஒரு ஃபாதர் இருந்தார் ஆசி சர்ச்சில். அவருக்கு விரோதமாக ஒரு குடும்பம், அந்த சபையில் இருக்க குடும்பம் எழும்பி எல்லாரையும் கலக்கி விட்டு அவருக்கு விரோதமாக ஊர் கூட்டம் போட்டாங்க. அதில் அந்த வாலிப பையங்கள்லாம் சேர்ந்து இவரை பெரிய அக்கராசனராக கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. இவர் அங்கே போயிட்டு என்கிட்ட மறுநாள் காலையில் இங்கே ஜெபம் பண்ண வர்றாரு. பாஸ்டர், நேற்றுக்கு நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? இந்த ஃபாதருக்கு விரோதமாக ஊர் கூட்டம் போட்டு நான் தான் அதில் பிரதானமாக இனி இருக்க சொன்னாங்க, நான் தான் நின்று எல்லாத்தையும் செய்தேன் அப்படின்னாரு. இருக்க சாபம் இப்போ தான் தொலைஞ்சிருக்கு, அடுத்த சாபத்தை இழுத்துட்டு வந்துட்டீங்களா, இனி வர்ற தண்ணி நிற்காதுன்னு பயந்துட்டாரு. விளையாடுறீங்களா? ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக போய் ஊர் கூட்டத்தில் நின்று பேசுகிறதா லேசான விஷயமா? இனி வாயில் வடியும் தண்ணி அப்படின்னு இன்னைக்கும்லாம் இனிய வர சொல்லியிருக்காங்கன்னாரு. நீர் போனேரு செத்தீர், அவ்வளோதான். எங்கேயாவது போயிருங்க, வந்தால் என்னை கூப்பிடாதன்னு சொல்லுங்கள். ஒரு லெட்டர் எழுதிட்டு வாங்க, இன்லேண்ட் லெட்டர் எடுத்து அந்த ஃபாதருக்கு, அவர் பேர் லூதுசாமி ஃபாதர், அவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. ஐயா, நான் செய்ததை எனக்கு மன்னியுங்கள், நான் தெரியாமல் இவங்களோட சேர்ந்து நின்றுட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை எழுதி என்கிட்ட கொண்டு வாசித்து காட்டிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் எழுதிட்டு வந்தார், சாபத்துக்கு மேலே சாபத்தை வாங்கி கெட்டாதீங்க, சாகும்போது ஒரு நல்ல சாவு வரணும் அப்படின்னு. இப்படியெல்லாம் செஞ்சார் பார்த்தீங்களா? ஞானசானம் கூட எடுக்காமலே இறந்து போயிட்டார். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது, அவர் இறந்துட்டார் அப்படின்ட்டு. என்ன எடுக்கலை? ஞானசானம் எடுக்க. எத்தனையோ தடவை ஞானசானம் எடுத்துருங்க எடுத்துருங்க எடுத்துருங்க, நான் எடுத்துருந்தேன். கடைசி வரைக்கும் அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கல. செய்கைகள் தேவனுக்கு பிரியமாக இல்லாவிட்டால் தேவன் அதில் ஆசீர்வாதத்தை வைக்க மாட்டார். தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
தேவனுடைய ஆசீர்வாதம் அதில் இராது. கடைசியில் அவர் ஞானஸ்நானம் பெறாமலே ரட்சிக்கப்பட்டும் மனம் திரும்பியும் தான் செய்த சாபக்கேடான காரியங்களை எல்லாம் அறிக்கையிட்டும் அவர் மனம் திரும்பினாலும் ஞானஸ்நானம் எடுக்காமலே மரித்து போனார். ஆமே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளை நீ விரித்தாலும், ஆண்டவருக்கு முன்னால் இப்படி நின்று நம்ம முழங்கால் போட்டு, என் ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும் என்று நீ கையை விரித்தாலும், நீ ஆலயத்தில் விரிக்கிறாய், உன் வீட்டிலே நீ சரியில்லை, உன் தொழிலில் சரியில்லை, உன் வேலையில் சரியில்லை. அப்போ நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணினால் நான் கேளேன், உன்னை விட்டு என் கண்களை மறைப்பேன். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் மறைந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய கண்களின் பார்வைக்கு நாம் மறைவாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் மேல் அது நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாமல் நாங்கள்லாம் இந்த உலகத்தை வெறுத்து ஒடுக்கி நாங்கள் இருக்கலைங்க. இதெல்லாம் கேட்காம ஆடம்பரம் பண்ணி எப்படியெல்லாம் இருந்து அனுபவித்தவங்க கடைசி நிலைமை என்ன ஆச்சுது அப்படிங்கிற பல 1-2 நூற்றுக்கணக்கான பேரை பார்த்ததுனால தான் இப்போ நெஞ்சில் பயமாக இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒன்றை அனுபவிப்பதற்கும் பயமாக இருக்கிறது, ஒன்றை செய்வதற்கும் பயமாக இருக்கு, ஒன்றை சொல்வதற்கும் பயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவரோ அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவான், தன் காலத்தில் கனியை தருவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் தான் பாக்கியவான். He is the blessed man. அல்லேலூயா. ஆமென். ஆகவே 3:16 வாசிங்க. ஏசாயா 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாய். ஏசாயா 3:16. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அல்லேலூயா. ஆமென். Put away all the evil doings from before mine eyes. Cease to do evil. அந்த தீமை செய்கிறத நிறுத்து, தீமை பேசுறத நிறுத்து, கோள் சொல்றத நிறுத்து, அடுத்தவங்களுக்கு விரோதமா பேசுறத நிறுத்து, விமர்சனம் பண்ணுகிறத நிறுத்து. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார், அவர் நம்மை பார்க்க மாட்டார். அவர் நம்மளை பார்க்கணும், அவர் பிதாவின் சித்தம் செய்யணும்னா உங்களை கழுவி என்ன சொல்லியிருக்கு, சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். போதும், தீமை பேசுனது போதும், தீமை செய்தது போதும். ஷிலபா கந்தூஷியானா ஹபா ரதியானா கபலா கந்தரபா சிக்கரமக்கமா. தீமைக்கு உடன்படாத, தீமை செய்கிறவர்களோடு நீ போகாத, தீமை செய்கிறவர்களோடு நீ பேசாத, அவங்களோட ஐக்கியம் வைக்காத. அல்லேலூயா. பொல்லாப்பு செய்கிறவர்களோடு நீ இணையாத. உலக ஆடம்பரங்களில் மிதந்துகிட்டு இருக்காங்க பாரு, அவங்க கூட நீ சேரவே சேராத. அல்லேலூயா. ஆமென். பெந்தகோஸ்காரங்கன்னா ஒரு தனியா தெரியணுங்க, தனியா தெரியணும். இன்னைக்கு காலையில் நானும் பாசமாக வாக்கிங் போயிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பையன் இவ்வளோ உயரம் இருப்பான், வீட்டில் உள்ள கழிவு கருப்பு பையில் வச்சு கொண்டு வந்து அங்கே ஒரு இது வச்சிருக்கிறாங்க, தொட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து அதுக்கு மேலே போடாமல் கீழே அப்படி எரிஞ்சிட்டு போனான். நான் அவனை கூப்பிட்டேன், தம்பிங்க வாமா. அதுக்குன்னு ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருக்காங்கல்ல,
குப்பை தொட்டி வச்சுருக்குல்ல, நீ அதில் போடாமல் கீழே போடலாம். அதில் எல்லாரும் அதில் கீழே தானே போட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் அதில் தானே கீழே தானே போட்டிருக்காங்கண்ணா. எல்லாரையும் மாதிரி நீ இருக்கலாமா? நீ ஒரு வளருகிற மாணவன் அல்ல, மற்றவங்களுக்கு நீ மாதிரியாக இருக்கணும்ல. பையங்கள்லாம் கவனிக்கியா, அங்கே வேடிக்கை பார்க்கியா? சொன்ன உடனே சரி அப்படின்னு அதை எடுத்து மேலே போட்டுரு தம்பி அப்படின்னோடனே திரும்ப போய் அதை எடுத்து மேலே போட்டான். தேங்க்யூ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்னு அனுப்பிவிட்டேன். அப்போ தான் நான் பாஸ்டர்மாட்ட பேசிட்டு வந்தேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு மாதிரியாக காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நாம் செய்கிற காரியங்களை பார்த்து அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனால தான் பரிசுத்தம் இல்லாதவர்களோடு, வசனத்தை கை கொள்ளாதவர்களோடு, உபதேசத்தை கை கொள்ளாதவரோடு நீ சேர்ந்தீன்னா நீயும் அவர்களோடு சேர்ந்து ஒன்றுக்கு உதவாமல் போயிடுவ. உன் கண்ணு எதை பார்க்கதோ அவங்க எப்படி செய்தாங்க, இவங்க எப்படி செய்தாங்க, அதனால நம்ம என்ன, எல்லாரும் எப்படி போனாலும் சரி, உன்னை கர்த்தர் தனிமையாக அழைத்திருக்கிறார். அவர்கள் செய்வதிலிருந்து நீ வித்தியாசமாய் நீ காணப்பட வேண்டும். நீங்கள் எங்கள் சபையில் இருந்துட்டு வெளியில் போய் ஏதாவது சண்டை கிண்டை போட்டு ஏதாவது நாரிக்கிட்டு கிடந்தீங்கன்னா இந்த சபையை தான் ஏசுவாங்க. உங்கள் பாஸ்டர் இப்படி தான் உபதேசம் பண்ணாரா, இப்படி தான் சொன்னாரா, என்னையே தான் கேட்பாங்க. நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் யூடியூப்பில் இருக்குது, அவங்களுக்கு போட்டு காட்டணும். இங்கே என்ன அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி சீர்படுத்துது அப்படிங்கிறது இந்த பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு தான் தெரியும். தேவஜனமே, இந்த கடைசி காலம் சத்துரு வெகுவாய் போராடி உன்னை உலகத்துக்குள்ளே இழுக்க பார்ப்பான், ஆடம்பரத்துக்குள்ளே இழுக்க பார்ப்பான். இந்த உலக காரியங்களில் உன் மனதை செலுத்தும்படிக்கு அவன் முயற்சி பண்ணுவான். நமக்கு இதெல்லாம் வேண்டாம். நம்ம பரிசுத்தமாக இருந்து வேறுபட்டு பரலோக தேவனிடத்தில் போய் சேர்வதற்கு நம்மை நாமே ஒடுக்கணும், நம்மை நாமே அர்ப்பணிக்கணும், நம்மை நாமே தியாகம் பண்ணணும். இதெல்லாம் செய்தால் தான் ஆண்டவர் தன் கண்களை மறைக்க மாட்டார், உன்னை பார்ப்பார். நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தெல்லாம் ஆண்டவர் உன்னைய பார்க்க மாட்டார். ட்ரெஸ் பண்ணுறதுல மட்டும் மற்றவங்கள விட நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக விலகூர்ன ட்ரெஸ் பண்ணோம். குப்பை, அது நாத்தம் பிடிச்சது, அதெல்லாம் கர்த்தர் கவனிக்க மாட்டார். என்றைக்கு உனக்கு மற்றவங்களை விட நான் நல்லா இருக்கணும், இல்லை அவங்கள போல நான் இருக்கணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கே உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் போயிடுச்சுன்னு அர்த்தம். நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நீங்கள் சாலமோன்ட்ட போய் கேளுங்க. He is the one who enjoyed everything. இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அனுபவித்த ஒருவன் வேதம் சொல்லுகிறது, அவன் சாலமோன். அவன் சொல்லுகிறான், என் கண்களுக்கு நான் விரும்பின எந்த ஒன்றையும் நான் மறுக்கவில்லை என்று சொல்லுகிறான். He didn't refuse anything which he wanted to enjoy. அவன் அனுபவிக்கணும்னு நினைத்த எந்த ஒன்றையும் அவன் கண்களுக்கு அவன் மறுக்கவில்லை. அதை அவன் பார்த்தான், அதை அவன் அனுபவித்தான், அதை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணினான். அல்லேலூயா. ஆனால் தேவனால் புறக்கணிக்கப்பட்டான். தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன் சாலமோன். தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது அந்த சாலமோன் காலத்தில். ஆனால் அதற்கு பின்பு என்றைக்கு போய் எகிப்தில் கால் வச்சு அந்நிய ஸ்திரீ, எகிப்திய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தானோ அன்றைக்கே அந்த மகிமை இஸ்ரவேலை விட்டே வெளியே போயிடுச்சு. எகிப்திய பெண்ணையும் அம்மோனிய ஸ்திரீகளும் சீதோனிய ராஜாவினுடைய மகளையும் கட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சான்னா இப்படி ஒவ்வொரு பிசாசு, அங்கே வந்தது பெண்கள் வரல, பிசாசாக வந்து உட்கார்ந்தவன் அரண்மனை முழுவதும் 700 பேர் +300. ஒருத்தி கூட, அங்கே வேதம் சொல்லுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில், அந்த பெண்கள் அவனுடைய இருதயத்தை வழிவி போக பண்ணினார்கள். The women slipped away his heart. பெண்களுக்கு ஏன் அதிக அறிவுரை, கல்யாணத்தில் பெண்களுக்கு ஏன் அதிக அறிவுரை சொல்லுதுன்னா அதுக்கு தான். நீ உன் புருஷனை சரியாகவும் வைக்க முடியும், உன் புருஷனை கத்தரை விட்டு வழிவி போகவும் உன்னால் வைக்க முடியும்.
ஒருவன் கெடுவதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே. பெண்களுக்கு அதிக கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். எதுக்கு? நீ நினைச்சேன்னா ஒரு குடும்பத்தை குட்டிச்சவராக்கிடலாம், ஒரு புருஷனை ஒண்ணுக்கெல்லாம ஆக்கிடலாம். அல்லேலூயா. நீ நினைச்சேன்னா, நீ புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தா உன் குடும்பத்தை கட்டி எழுப்பி நீ ஒரு ஐஸ்வர்யத்தையே நீ உண்டாக்கிடலாம், ஒரு வீடை கட்டிடலாம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆடம்பரம் பண்ணிக்கிட்டாலஞ்சா சுமோட்டாவில் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா விளங்குமா அந்த குடும்பம்? உன் கறி வலிக்க நீ சமைக்கணும். உன் கறியை வலிக்க பண்ணி குனிஞ்சி நிமிந்து சமைக்கணுங்க. அதான் ஒரு பெண் கிச்சனில் வில்லா வளையணும், நெத்தி வேர்வை சிந்தணும், பாடுபட்டு சமையல் பண்ணணும். பெட்ரூமில் கணவனோட இருக்கும்போது அதே மாதிரி நீ வில்லா வளைஞ்சு கொடுத்து இசைவா இருந்தா உன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கை அருமையாக இருக்கும். இந்த 2 இடத்துல நீ வளைஞ்சிட்டேன்னா உன் குடும்பம் கட்டப்படும். நீ தான் புத்தியுள்ள ஸ்திரீ, உன்னுடைய ஐஸ்வர்யம் கெட்டு போகாது. 31ஆம் அதிகாரம் நீதிபதியில் சொல்லியிருக்கல, அந்த குணலட்சணங்கள் உனக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் வேதம் எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை எல்லாம் கடைப்பிடித்து இப்படி நடந்தால் இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தால் இப்படித்தான் இருக்கலாம். இது காரணம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்கிற செல்லம். நீ செல்லம் கொடுத்த இன்னைக்கு நீ கம்பெடுத்து முட்டுக்களை அடிச்சு வளைக்கல, நாளைக்கு உன் பிள்ளை உன் சொல்லு கேட்கவே கேட்காது. கம்பெடுத்து முட்டுக்களை உரிக்கணும். புரியுதா? இங்க கவனிக்கீங்களா? நீங்க மூட்டுக்கு கீழே உரிச்சு தொலியை எடுத்து உப்பை தடவிடணும். அவன் பயபக்தியாக இருந்து பிந்தின காலங்களில் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுப்பான். ஒரு தகப்பன் ஏசுனதுக்கு ஒரு பையன் சொல்றான், கிரிக்கெட் மட்டை எடுத்து அடிச்சிருவோம், மண்டையில் பிளந்துருவாங்க. அதுக்கு தான் நான் 3 ஸ்கேலை வச்சு, இன்னும் 2 ஸ்கேலை எங்கே போச்சுன்னு தெரியல, 5 ஸ்கேல் இங்கே இருக்கணும். எதுக்கு இந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டு தெரியுமா? அங்கே கவனிக்கலைன்னா இங்கேருந்து நேராக எரிஞ்சிருவேன். சொல்லுது புரியுதா? புரியுதா? கடக்கன்னு பார்க்கப்படாது, நேராக உட்காந்து பார்க்கணும். இல்லை இந்த ஸ்கேல் பறந்து வந்துடும் அங்கே. அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அல்லேலூயா. சபைக்குள்ள நீ வந்துட்டியா, தங்க கம்பியா இருக்கணும். சபைக்குள்ள நீ இருக்கிறையா, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கணும். நீ சபைக்குள்ள வந்துட்டியா, என் ஆண்டவர் அவருடைய கண்களை உன்னை விட்டு மறைக்க கூடாது. எப்பொழுது உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படி நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். இந்த பிரசங்கம் தாங்க. அதனால தான் 1 கொரிந்தியரில் 1:21 சொல்லியிருக்கு, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. ஏற்கனவே பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தான் சபையில் கொண்டு வந்து வச்சிருக்காரு ஆண்டவர். அப்போ இந்த சபைக்குள்ளே இருக்கும்போது இன்னும் நம்ம மேலே படுகிற கரைகளிலிருந்து விடுதலை ஆகணும்னா ஒவ்வொரு பிரசங்கத்திலும் உன்னை கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கமும் உன்னை கழுவி சுத்திகரித்து உனக்குள்ள இருக்கிற குறைகளை உணர்த்தி காண்பித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இனி ஆண்டவரே நான் இதை செய்ய மாட்டேன் என்று நீ ஒப்பு கொடுக்க என் தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும். நீ அவருக்கு பிரியமானவனாய் இருக்கலாம். அல்லேலூயா. தீமை செய்தலை விட்டு என்ன செய்யுங்க? ஓய்ங்க. தீமைனா என்னது? ரோமர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இருக்கு பாருங்க. அதுதான் அந்த தீமை. அத வேகமா வாசி. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும், அநியாயம், வேசித்தனம், துரோகத்தினாலும், மோகம், பொருளாசை, குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும்
கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் வீட்டில் நிறைந்தவர்களுமாய் வாக்குவாதம் பண்றது கூட அது தீமைன்னு ஆண்டவர் சொல்றாரு. புருஷன் மனைவிக்கு வாக்குவாதம் வரக்கூடாது, சகோதரர்கள். அதனால தான் ஈசாக்கு வந்து வாக்குவாதம் பண்ண வந்த உடனே அவனை விட்டு விலகி போயிட்டான். அல்லேலூயா. லோத்துவுக்கும் அந்த லோத்து மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாம் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் கூப்பிட்டு சொன்னால், நம்ம 2 பேரும் சகோதரர்கள், நமக்குள்ள என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சபைக்குள்ள இருக்கிற நீ ஒருத்தரோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த, தப்புன்னு சொன்னால் சரின்னு கேட்டு மனம் திரும்பு, அவ்வளோதான், முடிஞ்சது. பாஸ்டர்கிட்டே வந்து நீ வாக்குவாதம் பண்ணீங்கன்னா பாஸ்டர் வாக்குவாதம் பண்ண மாட்டார். நான் அமைதியாக விட்டுருவேன். உன் விருப்பத்துக்கு நீ செய்யணும் விட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன், அவ்வளோதான். வாக்குவாதம் வேற. புறங்கூறுகிறவர்களுமாய், புறங்கூறுதல், அவதூறு பண்ணுதல், தேவ பகைஞருமாய், தேவ பகைஞர், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், வீம்பு பொல்லாதவைகளை என்ன வீம்பு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நீ பரலோகத்துக்கு வரவேங்க. வீம்பு பண்ணிக்கிட்டு அலைஞ்சா குடும்பத்தில் வீம்பு, வேலையில் வீம்பு, சபையில் வீம்பு. வீம்பு இருக்கவே கூடாது. வீம்பு பண்ண கிருபை போயிரும். வாசி. பொல்லாதவைகளை யோசித்து பொல்லாதவைகளை இவங்க மேல என்ன பொல்லாப்பு செய்யலாம், என்ன பொல்லாப்பு சொல்லலாம்னு யோசித்து பிணைக்கிறவர்கள். பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களும், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள்லாம் கேட்டையா? அங்க கவனிச்சா? பெற்றோருக்கு கேட்கா? எல்லாருக்கும் கேட்கா? காதுல விழுகுதா? பெற்றோருக்கு நீ கீழ்ப்படியலை அப்படின்னா நீ பரலோகத்துக்கே போக முடியாது. அது தீமை. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். வாசி. உணர்வில்லாதவர்களுமாய், உணர்வில்லாதவர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, நான் இருக்கபடி தான் இருப்பேன், நான் செய்கிறபடி தான் செய்வேன். ஒரு நாள் நீ சொன்னைய, ஒரு நாள் நீ வாக்கு பண்ண, அந்த உணர்வு கூட உன்கிட்ட இல்லையே, அதெல்லாம் மறந்துட்டா? அதெல்லாம் மறந்து போச்சான்னு நான் கேட்க. நீ பேசுனதே உனக்கு மறந்துட்டு, நீ வாக்கு பண்ணதே மறந்துட்டு, நீ சொன்னதே நீ மறந்துட்டு உனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வு கெட்டு போச்சு. உணர்வு இல்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், உடன்படிக்கை மீறுகிறவர்கள், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், சுவாப அன்பு கூட இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கமில்லாதவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று, மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை, தேவன் தீர்மானித்த நியாயமான நியாய தீர்ப்புக்கு அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். குறை சொல்றவங்க யார் குறை கேட்காங்களோ, யார் குறை சொல்றாங்களோ அவங்கள ஃப்ரெண்டா வச்சுக்கிடுவாங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்கள அவங்க ஃப்ரெண்டா வச்சுக்கிடுவாங்க. பொய் பேசுறவங்களையா ஃப்ரெண்டா வச்சுக்கிடுவாங்க. குடிகாரன் வந்து குடிக்கிறவனையா ஃப்ரெண்டா வச்சுக்கிடுவான். நாம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்ம ஃப்ரெண்டுகளை தேடுவோம். இந்த ஃப்ரெண்டை வச்சே உன் லட்சணம் என்னன்னு விளங்கிடும். ஆமென். கவனமாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். தீமை செய்கிறவர்களோடு பிரியமா இருப்பாங்க, புறங்கூறுகளோடு பிரியமா இருப்பாங்க. மெனக்கிட்டு போய் சுவிசேஷம் சொல்ல போகிறத மாதிரி வீட்டில் போய் உட்காந்து சுக்கு காப்பி போட்டு இல்லைன்னா டீ காப்பி போட்டுட்டு பயிரை வச்சு தின்னா வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தவங்கள பற்றி குறை பேசாங்க. பேசவே பேசாதீங்க. 25 உலகத்தில் ஆபத்தான வருடம், துவக்கமே கடுமையாக இருக்கிறது. இந்த மாதம் நம்ம கேள்விப்பட்டோம் 6 கோடி பேர். அல்லேலூயா. லாஸ் ஏஞ்சலஸில் பயங்கரமான நெருப்பு. அடுத்த மாதம் என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. திடீர் என்று வரும். தேவன் நியமித்தவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இதில் நீங்களும் நானும் தப்பி பிழைக்கணும்னா
கர்த்தருடைய கண் நமக்கு மறைவாக இருக்கக்கூடாது. அவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், நம்ம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நம்ம கவனமாக அவரை ஆராதிக்கணும். அப்பந்தான் தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்கும். அல்லேலூயா. ஏசாயா 3:17. நன்மை செய்ய படியுங்கள். எதுக்கு படிக்கணும்? நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நேற்றுக்கு அதைத்தான் பிரதர் சாம்பேல் வீட்டில் நான் பேசினேன் சாயங்காலம். நீதிமான் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அப்ப ஆத்துமா ஆதாயம் பண்ண பண்ண ஒன் ஆத்துமா செழிக்கும். ரெண்டாவது, இந்த நீதிமானுடைய ஆசை நன்மை. அப்ப நீதிமான் நன்மை செய்ய நன்மைன்னா என்ன நன்மை? ஒரு 5 விதமான நன்மையை நான் சொன்னேன் நேற்றைக்கு. அதுதான் நீதிமானுடைய நன்மையாக இருக்க வேண்டும். அதை நீ செய்யும்போது என் தேவன் அந்த நன்மைகளை எல்லாம் உன் மேலே வரப்பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். அப்ப நன்மை செய்ய படியுங்கள். ஓசியா 8:2-3 மாசிங்க. ஓசியா 8:2-3. எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு வெளியில வச்சு வாசி, தெளிவில்லை. ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். முதல்ல இருந்து வாசிமா. எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். இஸ்ரவேலை கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். நன்மையை நீ வெறுத்தேன்னா சத்துரு உன்னை பின்தொடர்ந்துருவான். விசுவாசி கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தர் பார்வையில் இருந்தா சத்துரு பார்வை உன் மேல படாது. உன்னை எந்த தீமைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. நீ நன்மையே செய்து கொண்டிருந்தால் உனக்கு மேன்மையே கிடைத்து கொண்டிருக்கும். மேன்மைக்கு மேல மேன்மை நீ அடைவாய். காரணம், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ நன்மை செய்யல அப்படின்னா சத்துரு பின்தொடருவான். அல்லேலூயா. அப்ப சத்துரு பின்தொடர்ந்துட்டான் அப்படின்னா உனக்கு எவ்வளவு தீமை உண்டாக்கணுமோ அவ்வளவுத்தையும் சத்துரு தீமை உண்டாக்கிடுவாங்க. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யோபுவின் சம்பவத்தை நினைத்து கொள்ளுங்கள். எல்லாம் பிள்ளைகள்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க, இடிஞ்சு விழுந்து செத்து போனாங்க. ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் போச்சு. அப்போ தான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் சதம் இல்லை. உலகத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பரலோகத்தை என்ஜாய் பண்ணணும், ஆராதனையை என்ஜாய் பண்ணணும், ஆண்டவரை என்ஜாய் பண்ணணும் நினை. ஆண்டவர் உன்னை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே வருவார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். நீ மேன்மைக்கு மேல மேன்மை அடைவாய். எல்லாருக்கும் முன்னால உன்னை செல்ல பிள்ளையாக வைத்து உன்னை கொஞ்சுவாரேன் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் செல்ல பிள்ளையா, ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையா இருக்கணும் விரும்புறீங்க? இந்த அலையிலையா சொல்லி நீ செல்ல பிள்ளை ஆயிருவ. ஒரு அலையிலையா கூட உன்னால உருப்படியா சொல்ல முடியல. செல்ல பிள்ளைனா என்ன? ஆண்டவர் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சுவாருங்க. நீ அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். உலகத்துக்கும் பிசாசுக்கும் பிரியமானதை செய்யாத. அது நமக்கு வேண்டாம். அது அல்ல, நம் ராஜாவுக்கு நாம் செல்ல பிள்ளைகள். நீங்கள் நேரத்துக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு என் ஆண்டவரே என்று சொல்லும் போது நீ செல்ல பிள்ளையாய் மாறுகிறாய். அல்லேலூயா. சென்னையில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம். அந்த திருமணத்துக்கு போகும்போது கரெக்டாக 4 மணி பத்திரிக்கையில் போட்டிருக்கு. அப்போ அந்த மாப்பிள்ளை சொன்னாதே, அவன் எனக்கு பேரன், தாத்தா 4 மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் போனால் தான் பாஸ்டர் விட்டார், இல்லைன்னா கல்யாணத்தில் நாராக உரிச்சிருவார், சீக்கிரம் கிளம்பி போயிடணும்னு சொல்லி அவன் துரிதப்படுத்தி கடைசியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் போய் சக்கு நாங்கள் போய் உட்காந்துட்டான். நாங்கள் எல்லாரும் போயிட்டோம், எல்லாருமே வந்துட்டாங்க. பாஸ்டர் சொன்னார், விக்டர் நல்ல பையன், கரெக்டாக டைமை கீப்பப் பண்ணிட்டான், எல்லாரும் கைதட்டுங்க அப்படின்னு எல்லாரையும் கைதட்ட சொன்னார். அல்லேலூயா. இந்த டைமிங் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக கீப்பப் பண்ணணும்.
டைமில் ஊழல் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. டெய்லி பிந்தி பிந்தி வேலைக்கு போனீங்கன்னா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. சவுதியில் எப்படி தங்கமணி கொஞ்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிந்தி போகலாமா? கேட்கல, ஃபிங்கர் போடணும். இப்போ எல்லா இடத்துலையும் பயோமெட்ரிக் வந்துட்டு. இப்போ நம்ம சர்ச்சிலையும் பயோமெட்ரிக் வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனைக்கு வரல, எங்கே உளுந்தங்களி கிண்ட போயிட்டாங்கன்னு தெரியல. கல்யாணத்துக்கும் துஷ்டிக்கும் காலையில் ஒரு அம்மா 5 மணிக்கு ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணி சொல்லிட்டு பொங்கப்படி கொண்டு வராங்க, அதனால் எனக்கு வர முடியலை சொல்லிட்டு, நான் காலையிலே உங்களை கூப்பிட்டேன், என்னைய மன்னிச்சுக்கிடுங்க. ஏதோ 6 மணிக்கு கூப்பிடுதாயே, ஒரு 7 மணிக்கு சொல்லு, சில 4:30 மணிக்கு. அப்போ தான் தூங்குறதே கஷ்டம், தூங்குறதுக்கு நேரம் இல்லை. 2 நாளாக தூங்காமல் அன்னைக்கு அப்போ தான் படுத்து ஒரு 11 மணிக்கு படுத்துருக்கோம். 11:30க்கு திரும்ப ஃபோனு. இப்போ காலையில் பேசலை, எங்கே விட நீங்கள் தூங்கினாலும் சரி, தூங்கா வழியாக ஒளிஞ்சாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, அதாவது போட்டோம், அது நமக்கு பெரிய முக்கியமானதும் கிடையாது. பயோமெட்ரிக்கு போட்டு இனி சர்ச்சில் வர வச்சா தான் சரியாகும். சரி, போகிற ஆள் சொல்லிட்டாது போகண்டாமா? தேட மாட்டோம்ல. 1 2 சொல்லும், 4 5 சொல்லாது. சொல்லணும்ல, இல்லை தேடுவோம்ல. ஒரு குடும்பம் நியூ இயருக்கு வரல, போன வாரம் வரல, தேடிக்கிட்டே இருக்கேன். சுந்தர் ஃபோன் அடி, எப்சி ஃபோன் அடி, ஃபோன் அடித்தோம் கிடைக்கல, திரும்ப ஃபோன் அடி, சொல்லிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா, ஆமேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்வதற்கு படிங்க, நியாயத்தை தேடுங்க. அப்போ தான் நீங்கள் தேவனுடைய சித்தம் செய்ய முடியும். ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிக்கணும். இதெல்லாம் தான் நேற்றுக்கு நான் சொன்னேன். யோபு சொன்னா, நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்ட்டு. அதாவது நாம் செயல்படுத்துவதற்கு நமக்கு கிருபை தரணும் ஆண்டவர். ஆராதனைக்கு வர்றதுக்கு கிருபை இருக்கணும், காணிக்கை போடுறதுக்கே கிருபை இருக்கணுங்க. சில நேரம் வந்து காணிக்கை போடுறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, காணிக்கை போடாமலே போயிடுவாங்க. அன்னைக்கு உனக்கு அந்த காணிக்கை கொடுக்குறது, கத்தரை கொடுக்கறதுக்கு உனக்கு கிருபை இல்லை. நீ வீட்டுக்கு போன பிறகு தான் பாக்கெட்டை பார்ப்ப, தான் உன் பைய பார்ப்ப, அங்கே உள்ளுக்குள்ளே காணிக்கைக்குள்ளே பணம் இருக்குது, அவ்வளோதான். ஒரு லட்சம் அந்த அளவு தான். காணிக்கை போடுறதுக்கு மறக்கிறோம்னா எப்படி இருக்கும்? ஒரு சகோதரி சொன்னாங்க, காணிக்கை போட காசு இல்லைன்னாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. எதுக்கு காசு இல்லைனாலும் எதுக்கு காசு இருக்கணும்? வாயை திறந்து சொல்லுங்க. காணிக்கை போடுறதுக்கு இருக்கணுங்க. அப்பந்தான் அந்த காணிக்கை தான் அடுத்து உன்னை உயர்த்துகிறது. அந்த காணிக்கை உன்னை மேன்மைப்படுத்துவது அந்த காணிக்கை. நீ கர்த்தருக்கு கொடுக்கும் போது நீ விதைக்கிறது அந்த காணிக்கை. 30 60 100 பலன் கொடுப்பது அந்த காணிக்கை. காணிக்கைன்னா லேசா நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுக்கறதுனா அது பெரிய ஒரு சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. கள்ளக்குறிச்சியில் 25 ஊழியக்கார சகோதரிகளுக்கு காணிக்க. போன வாரம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்த பாஸ்டர் நசாரியஸ் 3000 ரூபா எனக்கு அனுப்பிட்டாங்க. அது இன்னும் ஒரு 500 ரூபா நம்ம விசுவாசி கொடுத்தேன், சேர்த்து 3500 அவங்களுக்கு அனுப்பி சட்டை வாங்க சொல்லிட்டேன். சில சட்டையும் சேலையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, சிலர் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு சகோதரி நான் கொண்டு வந்திருக்கேன்னாங்க. கொடுத்துட்டேல, பின்னால உன்னால ஏன்றதை நீ செய்யணும். அந்த திராணியை கர்த்தர் நமக்கு தந்திருக்காரா இல்லையா? எனக்கு திராணியை தந்திருக்கிறான்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்துங்க பார்ப்போம். எனக்கு அந்த திராணியை தந்திருக்கிறான்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. நீ கை உயர்த்தல அப்படின்னா அந்த திராணி உனக்கு இல்லாமலே போயிடும்.
எதையுமே நெகட்டிவா யோசிக்காத, பாசிட்டிவா யோசி. இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு ஒரு நாள் முடியும். அதுக்குரிய பலனை கத்த தருவாரு. நீ அதை மறுத்தா உனக்கு ஒன்றும் இல்லாமலே போயிடும். அதான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதாம் எடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த திருச்சிக்கு, விழுப்புரத்துக்கு, சிவகங்கைக்கு எல்லாம் உதவி செய்தால் நல்லது. அதுக்குரிய எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். அடுத்த வருஷம் இதுக்கெல்லாம் நான் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி நவம்பர் மாதத்துலேருந்தே இதுக்கு திட்டம் போட்டு சில காரியங்களை செய்யணும். இவ்வளோ பெரிய சபை இருந்துட்டு 4 பேருக்கு உதவி செய்யாமல் உட்காந்து நீயே அத்தனை 120 சேலையை நீ கெட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கவனிங்க. வசனத்தை உட்கார்ந்து கவனிக்கணும். தெற்கை வடக்கையும் போய்கிட்டு இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஆகவே ஒன்றை செயல்படுத்துவதற்கு நமக்கு கிருபை வேண்டும். பிரசங்கம் பண்ண எங்களுக்கு கிருபை வேணும், அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு கிருபை வேணும். அந்த கிருபை இல்லை அப்படின்னா நிறைய சத்தம் போய்கிட்டே இருக்கும். சத்தம் உன் இருதயத்துக்குள் வார்த்தையாக போய் உட்காரணும்னா, என் ஆண்டவருடைய கிருபை உன் மேலே இருந்தால் ஒவ்வொரு வார்த்தை உன்னை உயர்த்தும், உன்னை உணர்த்தும், உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும். இப்பொழுது இருக்கிறத விட உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் வைக்கும். அந்த கிருபை இல்லை அப்படின்னா உள்ளதும் போச்சுனா நொள்ளக்கணான்னு போயிடும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் இவைகளை செயல்படுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமையினாலே நம்மை அவர் நிறைப்பாராக. மத்தேயு 25:11 வாசிங்க. மத்தேயு 25:11. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இவங்க என்ன வாங்க போனாங்க, அந்த நேரம் மணவாளன் வந்துட்டாரு. இப்ப கதவு பூட்டப்பட்டாச்சு. இப்ப தீவெட்டி மலைவரி எண்ணெயை ஊற்றி கச்ச 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 கச்சன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து கதவை தட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று, உங்களை அறியே, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐ டோன்ட் நோ யூ, ரியலி ஐ அம் டெல்லிங் யூ, ஐ டோன்ட் நோ. உன்னை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்து ஆராதித்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நாள் நீ கவனமில்லாமல் இருந்து வருகையில் எடுத்துக்கொள்ளாமல் போனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், நான் உன்னை அறியேன் என்று விடிய விடிய ஜெபம் பண்ணி விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்த பண்ண கதையில் விடிய விடிய அலலியா போட்டு விடிய விடிய வசனம் சொல்லி விடிய விடிய வசனத்தை படித்து எல்லா தாய்மார் கூட்டத்திலே வந்து தகப்பன்மார் கூட்டத்தில் எல்லாத்துலேயும் வந்து கடைசியில் வாசல் உனக்கு அடைக்கப்பட்டு நீ உள்ளே போகலை அப்படின்னா உன்னை நான் அறியேன் என்று கர்த்தர் உன்னை புறக்கணித்து விடுவார். தேவசித்த செய்கிறவர்கள் மட்டும்தான் அங்கே பிரவேசிக்க முடியும், மற்றவர்கள் பிரவேசிக்க முடியும். அப்போ எதனால் அவங்க பிரவேசிக்க முடியாம போயிட்டாங்க? அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆயத்தமில்லாமல் மணவாளனை சந்திக்க புறப்பட்டவர்கள் கெஞ்சி கேட்டும் கதவு திறக்கப்படவில்லை. உங்களை அறியேன் என்று அவர் மறுத்துவிட்டார். சிலரிடத்தில் ஜெபம் இருக்கும், ஆனால் தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிப்பு இருக்காது. ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா ஜெபத்திலும் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் என்ன இருக்காது? அர்ப்பணிப்பு இருக்காது. ஒரு காரியத்தை செய்யறங்க செயல்பாடு இருக்காது. நமக்கு ஜெபமும் வேணும், செயல்பாடும் வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அவர்களைத்தான் பரலோகத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நில்லுங்க.